போயிருப்பா. நான் கிளம்பி போகிறோம். வண்டி வேன் நீங்கள் வேண்டாம் சொல்லிடு. பேச கொஞ்சம் டைம் சின்ன இதுதாங்க. Come this side. Mana rumah? Ini bawah. Thank you. Ini mana? See there. Mau kita mana? Ada lah. கலையும் போயிடலாம். அந்த வேன் வச்சோம். வேன் Sini aja. நானே சொன்னேன் 3 அது அவுத்துட்டா. Oke. யார் இப்படி எடுத்துட்டு வந்தா அப்படியே காசுல பேக்ல போட்டுக்கலாம். முன்னாடி வந்துட்டா. Ni adik gua. Malah kan dua அது கூட சாப்பிடுங்க. நல்லா சார் இல்ல போ. அஜாவா Gede. தள்ளிங்க நீங்க கொஞ்சம் நோண்டுமா
மூவ் பண்ணு. மாமி என்னோட ஸ்லிப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருங்க அவங்க வரலாம். பேச ஒருத்தர் பேச மாட்டேங்காது. கிளாஸ் இதோ பாருங்க. ரைட் அப்படியே மூவ் பண்ணுவாங்க. சித்தி ஸ்லிப்பர் எடுத்துவாங்க. ஸ்டேஷன் ரோட்டில் லெஃப்ட். அங்கேருந்து வரீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் பெஞ்சமின் மிஸ் எப்சிபா அவருடைய திருமண வைபவத்துக்கு வந்திருக்கிறார். அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுகிற நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட மனத்தை அவர்கள் அழைத்துக் கொண்டு வருவார்கள்.
ஏதேனில் ஆதினம் உண்டான நாளிலே அந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்கும் என்ற பாடலை பாடுகிற நேரத்தில் ஏதேனில் ஆதினம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோர் விவாதம் உண்மையா மூவர் பிரசன்னமாக மும்முறை வாழ்த்துண்டா ஆராமுக்கு ஏவாவை அளித்த தந்தையே இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை அளிக்கவாவே நிமனவாளனாய் தேவகுமாரனே சபையமனையாய் ஜோடிக்கும் ஆவியே நீரும் இந்நேரம் அங்கு இவ்விருப்பேரையும் இணைந்து அன்பாய் வாழ்த்தும் மேவாக்கியம் ஏதும். இந்த திருமணத்தின் ஆரம்ப ஜெபமாக மத்தியில பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தில் செய்து அவர்கள் ஆரம்பிப்பார். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த பரிசுத்தமுள்ள இந்த விவாகத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் காண்கிற இந்த மண்கலவரமான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் மெய்யாகவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறபடினால் நம்ம அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிறவரே, என்னுடைய முற்புதாக்களின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே இணைக்கப்பட இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை முன்குறித்ததன்படியே இந்த நாளில் இணைக்கும்படியாக நீருடைய நடுவிலே வந்திருக்கிறதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கினவர் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் நீர் ஏற்ற துணையை உருவாக்குவது நிமித்தமாக உலகத்திலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானமாய் வாழத்தக்கதான வழிகளையும் உருவாக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆண்டவரே நடுவில் இருந்து ஆட்சி செய்யும்படியாக நீர் செய்கிறதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான கர்த்தாவே விவாகத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெண் வீட்டாரையும் ஆண்டவரே மாப்பிள்ளை வீட்டாரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த இரு வீட்டாருக்கும் இடையிலே ஆண்டவரே நடத்தப்படுகிற மெய்யான ஆண்டவரே சகல வைபவங்களிலேயும் தேவ பிரசன்னம் ஆண்டு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு நடுவில் இருக்கிறபடியினாலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தொடர்ந்து உணரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தின் பேரிலே பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே தமது கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி மனிதர்களை ஆசீர்வதித்த அதே தேவன் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக, சந்ததி சந்ததியாக, கோத்திரம் கோத்திரமாக இன்று வரையும் ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி வருகிறீர். தொடர்ந்து கர்த்தாவே இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக உம்முடைய கரத்தை ஒப்புவித்து நாங்கள் கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you pastor. Please be seated. உட்கார்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Mr. Benjamin and Miss Epsiba,
இவர்களின் திருமண வைபோகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஏழின் மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையாகவே பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். முதல் கல்யாணத்தில் அவர் தான் நடத்தி வச்சார். இனிய வரைக்கும் அவர் தான் சபையில நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். கடைசி கல்யாணம் ஒன்று நடக்க போகிறது, அதையும் அவர் தான் நடத்த போகிறார். ஆமென். அவர் தான் ஏற்படுத்தினார், அவர் தான் முடிக்க போகிறார். இடையில நடக்கிற திருமணங்கள், சபையில நடக்கிற திருமணங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த நேரத்திலும் அவருடைய உள்ளம் சந்தோஷமா இருக்கிறது காரணம் 2 பிள்ளைங்க, பெஞ்சமின், எப்சிபா காத்திருந்து தேவ சமூகத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் தங்களை காத்து கொண்டது நிமித்தமாக இப்பேற்பட்ட ஒரு திருமண வைபோகத்தை ஆராதனை சபையில தேவன் வைக்கும்படி ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி நாம் பாட போகிறோம். தெரிந்த பாடல், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உயிருள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் என்று தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து நாம் பாடி நாம் மகிமைப்படுகிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாரும் சேர்ந்து என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே உமக்கே
சபையில நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே அந்த தேவனுடைய மகிமை ஆமென். எத்தனையோ திருமணத்தை நடத்திருக்கிறோம், திருமணத்தை வெளியே மண்டபத்தில் நடக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல தெய்வ பிரசன்னத்தை உணரவே முடியாது. தேவனுடைய ஆலயத்தில் திருமணத்தை நடத்துகிற வேலையில நீங்காத பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஆமென். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி இன்றைக்கு கரத்தை பிடித்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக 2 பேரையும் கர்த்தர் வழி நடத்த போகிறார். ஆமென். அதற்காகவே நீங்கள் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். நம்மளை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்கலாம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான ஆண்டவர். ஆமென்.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அடையும். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அன்பு காட்ட, நம்மை நேசிக்க, நம்மே பாசத்தை பொழிய அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒருவேளை அன்பு காட்டுகிறதை போல காணப்படலாம். ஆனால் அந்த அன்பு நிலையான அன்பு அல்ல. சகோதரனே, சகோதரி, உன்னையுமே நேசிக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆமென், உண்மையான அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே அவர் நமக்காக தந்தார். சிலுவையை சுமந்தார். ஆமென். சொல்லன்னா பாடுகளை சகித்தார். ஆமென். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நன்புள்ளானவரை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒருவேளை இன்றைக்கு தான் ஆராதனையில் நீங்க பங்கு பெற்றிருக்கலாம். முதல் முறையாக ஆலயத்துக்கு நீங்க வருகிறவர்களாக இருக்கலாம். அவர் பரவாயில்ல, கண்களை கூடி இயேசுவேன்னு சொல்லுங்க. அவன் இயேசுன்னு சொன்னா போதும், சகல பாவங்களும் நீங்கி விடுகிறது, சகல வியாதிகளும் நீங்கி விடுகிறது, சகல நோய்களும் நீங்கி விடுகிறது, சகல சாபங்களும் நீங்கி விடுகிறது. இயேசு என்று சொன்னாலே போதும். ஆமென். இயேசு என்று சொன்னாலே போதும். ஆமென். உள்ளத்துல ஒரு அக்கினியா, உள்ளத்துல ஒரு அபிஷேகம், அது அலையலையாய் பாய்ந்து விடுகிறது. எஸ் லோர்ட். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆ
பரலோகத்தின் பிதா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து ஒரே ஸ்தோத்திரம் தனிமையாயிருந்தவர்கள் கரத்தை பிடித்து குடும்பமாய் மாற்றினேன். கணவன் மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுத்தீரேன். அதே போல இந்த இடத்தில் நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிள்ளைகளை இணைக்கும்படி 2 கரங்களை இணைக்கும்படி ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமையோடு நீ இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆடவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே முடிவு வரை உடைய பிரசனம் மாத்திரம் மேலோங்கி இருக்கட்டும். நாம மாத்திரம் மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்வம். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நமக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கும் போது அதை கவனமாக கவனிப்போம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அவரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை தீரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் குலையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Thank you, Pastor. God bless you. இப்பொழுது மணமகன் பென்ஜமின், மணமகள் லெக்சிபா திருமண ஆராதனை நடத்த திரும்படி நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய சட்டத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருமணத்தை நடத்துவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல ஆசைக்கிறேன். மாப்பிள்ளையுடைய பெஞ்சமின் என்னுடைய தகப்பனார் என்னுடைய பாலிய நண்பர். நாங்கள் இருவரும் ஒரே மெட்ராஸில் இருக்கிறதான டிவிஎஸ் குரூப்பில் பிரேக்ஸ் இந்தியா என்றதான ஒரு கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நாட்களில் நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கிறோம். அந்த நாளிலே தேவனுடைய விசேஷத்தை அழைக்கப்பட்டு தேவ ஊழியத்துக்கு நான் வேலையை ராஜினாமா செய்து சொல்லியிருந்தேன். இந்த இடைக்காலத்தில் டாக்டர் மோகன் நாட்களில் பாராட்டு சென்றதான சபையை நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் மோகன் அந்த நாளில் இயேசுவை குறித்து சற்றேனும் அறியாதவர். அது மட்டுமல்ல, ஒரு வைதிக இந்து குடும்பத்தில் பிறந்தவர். ஆங்கினாலே அவர் அதோடு மட்டுமல்ல, இயேசுவை என்று சொன்னாலே அதை விட கசப்பும் வெறுப்பும் வேறு ஒன்றும். அப்படி
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை தேவன் வித்தியாசமான முறையிலே அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். திடீரென்று சொல்லி பெரியார் திடலிலே ஒரு கூட்டத்தை நான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். சகோதரி பாப்பா சங்கர் தான் ஒரு ஊழியக்காரர். அவர்கள் ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தானே திடீரென்று அவர் வந்து இருக்கிறது. அப்படி வந்து கடைசியாக இடத்துல கேட்டார், இந்த சகோதரி எனக்காக ஜெபிக்கும்படி சொல்லுங்கள். கூட்ட முடிவிலே நான் அவருக்காக ஜெபிக்கும். பின்பு அவரை கூப்பிட்டு அழைத்து கேட்டபோது அவர் சில காரியங்களை சொல்லி இவ்விதமாக நான் தொடப்பட்டு இந்த ஆராதனைக்கு வந்தேன் என்று சொன்னார். அவர்களெல்லாம் விரிவாக செல்ல நேரம் இல்லை. இதற்கு பின்பு தேவன் அவரை ஆச்சரியமாய் வழிநடத்தினார். இந்து வைதிக குடும்பத்திலிருந்து வந்ததினாலே வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்தை செய்ய முற்பட்டார். அதற்கு பின்பு தேவன் அவரை ஆச்சரியமாய் வழிநடத்த ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட இதற்கு முன்பு அவருடைய மனைவி முன்னமே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இவருக்கு திருமணமாகும் போது அந்த திருமணத்தில் நான் தான் நடத்தினேன். பாஸ்டர் மோகனுடைய திருமணத்தை நான் தான் நடத்தினேன். அவர்கள் அந்த நாளிலே ரட்சிக்கப்படாத இருந்த நாட்களாக இருந்ததுனாலே அவங்க மனைவியார் ரூபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய திருமணம் இந்த கலப்பு திருமணம் என்ற சுயமரியாதை திருமணம் என்ற ஒரு நிலையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து அப்படி ஒரு காரியத்தை செய்யும்படி முற்பட்டார்கள். அப்படி இருக்கிற வேளையில் அவருடைய மனைவி ரூபி அவர்கள் சொன்னார்கள் அவருடைய கணவனிடத்தில், நீங்கள் ஏது வேணாலும் இப்படி வேணாலும் நடத்திக்கொள்ளும். பாஸ்டர் டேவிட் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி தாலியை நீங்கள் எடுத்து கொடுத்தால் போதும் என்று சொன்னார். வேறு வழி இல்லாதபடி அவருடைய அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் வரவழைக்கப்பட்டேன். அதிகாலையிலே ஒரு திருமணம் நடந்தது. அது ஒரு சாதாரண திருமணமாக இருந்தாலும் நான் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தின் பேரில் அவள் செவித்து அவருடைய ஆசீர்வாதத்தில் திருமணத்தை நடத்தி வைத்தேன். இன்றைக்கு அவருடைய மகனுக்கு திருமணத்தை நடத்துகிற காரியத்தை நான் யோசிக்கும் போது உள்ள நாளத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இப்போ தம்பிக்கு 31 வயசு நினைக்கிறேன். எவ்வளோ 29 21 வயது. அப்படியானால் யோசித்து பாருங்க, அவர் திருமணமாக 30 வயது. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னோடு கூட அவர் உண்மையான அன்பிலே என்னோடு கூட வேறு சொல்லுகிறது போல இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே ஆரம்பத்தில் எப்படி அன்பு இருந்தாலும் அப்படியே முடிவு வரைந்தும் அன்பு. அது ஒரு தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பின் இணைப்பினாலே இந்த வழியில் கூட நானும் இந்த திருமணத்தை நடத்தும்படியா வந்திருக்கிறேன். ஆகினால இந்த பிள்ளைகளை நான் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நடத்துவதற்கு முன்பாக கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் இருந்தார். தேவதாமே இவர்கள் எடுக்க போகிற உடன்படிக்கையை சொல்ல போகிற வார்த்தைகளுக்கு தேவன் அங்கீகரித்து தேவதாமே இந்த பிள்ளைகளை பிரசன்னராயிருந்து ஆசீர்வதிக்காவிட்டால் நாம் எடுக்கிற முயற்சிகள் அத்தகையினால் இல்லறம் என்பது ஏதோ ஒரு நாள் முடிவதல்ல. இந்த இல்லறம் வாழ்க்கை என்பது வேதம் உன்னத பாட்டில் எழுதப்பட்ட வசனத்தின்படி ராஜா பந்தியில் இருக்கும் தனையும் நலதையும் தன் வாசனை வீசும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாலமோன் ராஜாவாக நிறுத்தி அவரை நம்முடைய ஐக்கியத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கும்போது அவருக்கே உரியதான ஒரு ஊற்றுண்ட பரிமளம் என்று சொல்லப்பட்ட வேதம் அழைக்கிற அந்த பாணியிலே அவர் தம்முடைய வாசனையை குடும்பங்களுக்குள்ளே வீசப்படுகிறார். ஆகையினாலே அருமையான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, ராஜாவாகிய கிறிஸ்துவை நீங்கள் மையமாய் வைத்து தலையாய் வைத்து அவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி உடைய வாழ்க்கையை துவங்கும் போது அது இனிக்கும், அது மனதரும் தேவனுடைய விருப்பத்தின்படி
நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பு, நீங்கள் இந்த உலகத்தில் நடமாடும் நிறுவனங்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு நற்கட்டங்கள். அப்படி வாழ கர்த்தர்களுக்கு அருள் தருவாராக. இந்த திருமணத்தை நடத்த நான் வாஞ்சிக்கிறேன். வந்திருக்கிற அருமையான சபையாரே, விசுவாசிகளே, நண்பர்களே, உறவினரே, அருமையான சொல் பெஞ்சமின், சொல் ஹெப்சிபா இவருடைய இருவருடைய திருமணத்தை நடத்த கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாகிலும் யாருக்கேனும் தெரியுமானால் அது இப்பொழுதே அறிவிக்கப்படுகிறது. இல்லை என்றால் நீ ஒருபோதும் சொல்லக்கூடாது. பண்ணக்கூடாதபடி எனக்கு யாதொரு தடையும் தெரியாது என்பதை பயபக்தியால் தெரிவிக்கிறேன். இந்த சபையில் நான் சொல்லுமா, எப்சிபாவாகிய நான் பெஞ்சமின் ஆகியவரை விவாகம் பண்ணக்கூடாதபடி எனக்கு யாதொரு தடையும் தெரியாது என்பதை பயபக்தியால் தெரிவிக்கிறேன். பெஞ்சமின், நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த ஸ்திரியோடு கூட ஒருமித்து வாழ இவ்வளவு உனக்கு மனதியால் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசிக்கவும் கனம் பண்ணவும், இவளை தேற்றும் ஆதரிக்கும், இவளை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கும் வாக்கு கொடுக்கிறேன். அருமையான சகோதரி ஹெப்சிபா, நீ தேவனுடைய நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த மனிதனோடு ஒருமித்து வாழ இவரை இன்று முதல் இவரை கணவராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கணும், வாழ்விலும் தாழ்வும் சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசிக்கவும் கனம் பண்ணவும், இவரை தேற்றவும் ஆதரிக்கவும், இவரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கும் வாக்கு கொடுக்கிறீரா? கை பிடிச்சுக்கிறேன். யார் சொல்றான்னு சொல்லு. இங்கே பெஞ்சமின் ஆகிய நான் எப்சிபாவாகிய இவளை இன்று முதல் என் விவாக மனைவியாய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கப்படும் உம்மை நேசிக்கும் ஆதரிக்கும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற சபையார் சாட்சியராக இருக்க எப்சிபாவாகிய நான் பெஞ்சமின் ஆகியவரை இன்று முதல் என் கணவனாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கும் ஆதரிக்கும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கும் வாக்கு கொடுக்கிறேன். சரி, நம்முடைய நாட்டின் பண்பாடு ஒரு தாலியை ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்கு அணிவிப்பது வழக்கம். ஆனால்
ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த மாங்கல்யம் அல்லது இந்த தாலி சாட்சி அல்ல. தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னே தேவ சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே இந்த பிள்ளைகள் இன்றைக்கு எடுத்த இந்த உடன்படிக்கையை கர்த்தர் பார்த்தார், சபையும் பார்த்தார். ஆகினாலே இதுதான் அவர்களுக்கு சாட்சியை தவிர மாங்கல்யம் அல்ல. என்றாலும் இவருடைய வாழ்நாளின் முழு ஆசீர்வாதமும் வேதத்தின் அடிப்படையில் தான் உண்டு. அவர்களை விவரிக்க நேரமில்லை. ஆகினாலே இந்த வேதத்தை இவள் வாழ்க்கையில இன்று முதல் எல்லா நிலையிலும் அவர்கள் பாதுகாத்து அதை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை தியானித்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை மையப்பொருளாய் வைத்துக் கொண்டு நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் அடையாளமாக இந்த வேதாகமத்தை மாற்றிக் கொள்வார்கள். நீ வச்சுக்கோ, கை வச்சுக்கோ. அது அவங்க இப்பொழுது காத்திருப்பவரும் இந்த பிள்ளைகளுடைய வருடத்தினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பூமியிலே தேவனோடு ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இவர்களும் சந்ததி தேவ ராஜ்யத்தினராய் மாற நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஒருவேளை இங்கே இருக்கிற தேவனுடைய சபையை சேர்ந்தவர்கள் மோகனுடைய சபையை சேர்ந்தவர்கள் தான் எல்லாரும் செபிக்க போகிறோம். ஊழியக்காரர் எல்லாரும் தலையில கை வைத்து நாம் இப்போ செபிக்க போகிறோம். எல்லாரும் கை வைத்து எல்லாரும் சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றார்களே பெரிய பிரசனத்தின் ஆளுக்கு என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை இணைத்தரும் அந்த நோக்கத்தை முழுமையாய் இந்த வடை முதற்கொண்டு நிறைவேற்றபடியாக இந்த பிள்ளைகளை பொன்னான கருத்துப்படை ஒப்புக்கொள்ளும். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எப்படி சந்தோஷத்திருக்கிறார்களோ அப்படியே நான் இறைவன் சந்தோஷித்து வாழ முடியாத தீர்மானத்தின்படி இப்படி இணைத்திருந்ததே உண்மைக்குரிய ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து விடாமல் தேவனுக்காக தங்கள் எல்லா நிலையிலும் இந்த வாலிபர் ஆண்டு மயனாக்கியமாக தேவனுக்காக இருந்து பிள்ளைகளையும் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் வளர்த்து இப்படி நாம மைமைக்கிறது சாட்சியாக கடந்து வர இந்த நாளில் சந்தோஷத்துக்கு வருது. எல்லா நாளின் நடையிலும் இதா குமார் பசுத்தாம் பெரிய நாமத்துக்கு சீர்வதி ஏசுவதி நாமத்தில் சொன்னது. Amen.
பர்னபா இவர்கள் இருவரும் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நாங்கள் கேட்டோம். அப்படியே கர்த்தரும் அதை அங்கீகரித்திருக்கிறார். ஆகினாலே நம்முடைய அரசாங்க சட்டத்தின்படியும் சபையினுடைய ஒழுங்கின்படி இன்று முதல் இவர்கள் புருஷன் மனைவியாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இணைத்தது மனுஷன் தெரியாது. கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர். நம்ம கர்வம் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே மகிமையோடு எழுந்தருளும்படி நாம் எழுந்ததென்று கர்த்தரை கனம் பண்ணி மகிமையின் ராஜா இன்றைக்கு இறங்கி வந்து இந்த திருமணத்தை சிறப்பித்து தாராண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தால் இந்த ஆலயம் நிரம்பும். என் ஆண்டவருடைய 2 கரங்களும் மக்கள் மேல் அமர்ந்து கர்த்தர் சியோனிலிருந்து அவருடைய ஆசீர்வதிக்கணும். உடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். உடைய குடும்ப வாழ்க்கை அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒரு மனப்பாட்டிலும் கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் அவர்களை நிரப்பும்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ராஜாதி ராஜா வந்து மகிமையோடு இறங்கி வந்து அவருடைய மகிமையான தேவதூதர்களோடு இறங்கி வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கிற அதே நேரத்தில் நம் குடும்பங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற என்னுடைய அருமையான 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 ஆண்டவரே, அருமையான இயேசு ராஜா, பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். உம்மை அப்பா என்று மனம் குளிர்ந்து அழைக்கும்படி நீர் எங்களுடைய அன்பான மனதுருக்கமுள்ள தகப்பனானீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை கிருபையாய் தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற உடைய அன்புக்கு இணையான அன்பு என்ன விட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி எடுக்கிறோம்ப்பா. ஸ்நேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல எங்களோடு பேசுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்துல எங்களுடைய ஆத்தும நேசரின் மார்பிலை சார்ந்து கொள்ளும் போது எங்களுக்கு தேற்றவளனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே உமக்கு முன்பாய் இணைக்கப்பட்ட மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். 2 குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது, 2 உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல் இறங்கி வருவதாக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவருடைய அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எப்போது உள்ள சந்தோஷத்தால் நிரம்பி வழியும்படி இன்றைக்கு அவருடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வீராக. வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று இயேசுவின் தாயார் மரியாள் சொன்னது போல இந்த திருமண வீட்டிலும் கூட நீ மகிமையான காரியங்களை செய்வீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட இந்த திருமணம் உமக்கு முன்பாக கனமுள்ளதாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆதாம் ஏவாளை திருமணத்தில் இணைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பெஞ்சமினையும் ஹெப்சிபாவையும் குடும்பமாய் இணைத்ததற்காக நன்றி. கானாவூர் கல்யாண வீட்டில எழுந்தருளி குறைவுகளை நிறைவாக்கினது போல அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, என்னுடைய மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. உம்மை போல யாருண்டு? உம்மை போல என்னை நேசிக்க யாருண்டு? உம்மை போல வல்லமை உமக்கு ஒப்பானவர்கள் யாருண்டு? நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர்.
நீர் ஒருவரே வானங்களையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கின கர்த்தர். உம்முடைய சமூகத்தில் இந்த திருமணம் நடந்தபடியால் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் அவருடைய குடும்ப வாழ்க்கை மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் உட்காருவோம். திருமணத்தில் என்ன செய்தி கொடுப்பது என்பது தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். திருமண தம்பதிகளை வாழ்த்தும் போது இந்த 3 வார்த்தைகளை சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம். வாழ்நாளெல்லாம் ஒருவருக்கு ஒரு அன்பை செலுத்தவும் அது தெய்வீக அன்பாக இருக்கும். வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும்படி அதோடைய ஊழியக்காரனாக வாழ்த்தி ஆசீர்வதிக்க. உங்களுடைய வலது கரத்தை மக்களுக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளத்துல என்ன வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்கள், இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெய்வீக அன்பினால் சமாதானத்தினால் கட்டி எழுப்பி அவரை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவனாய் இருந்தவர் ஈசாக்கின் தேவனாய் இருந்தார். ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் இருந்தார். யாக்கோபின் தேவன் யோசேப்பின் தேவனாய் இருந்தார். மோசேயின் தேவனாய் இருந்தார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் தாமே அவருடைய தேவனாய் இருப்பார். ஒரு குறைவும் இல்லாமல் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வீணோ